இந்த உலகத்திலேயே டேஞ்சரஸ் பிளேஸ் என்ன தெரியுமா? பேட்டில் ஃபீல்ட் இல்ல, மாமியார் கிச்சன். இது ஒரு வீடு இல்ல, இது ஒரு மினியேச்சர் வார் ஜோன். இந்த வீட்ல இருக்கிற மருமகள் ஹைட் மட்டும் சின்னது, ஆனா அவளோட பிரஷர் மவுண்டன் சைஸ். காலை 5 மணிக்கு அலாம் அடிக்கும், ஆனா எழுந்திருன்னு சொல்றவங்க பாஸ், வேலை பண்றவங்க தான் ரியல் ஹீரோ. காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கணும், சாப்பாடு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்போதான் அவள் மனசுல கூகுள்ல சர்ச் பண்றது ஈஸி, மாமியார சாட்டிஸ்ஃபை பண்றது இம்பாசிபிள். சின்ன கிச்சன், பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஸ்பேஸ் குறைஞ்சா ப்ராப்ளம் இல்ல, பீஸ் குறைஞ்சாதான் ப்ராப்ளம். ஒரு சைடுல குக்கிங், ஒரு சைடுல கிளீனிங். அதுக்குள்ளே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறவங்க நீங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. மதியம் வந்தாச்சு. என் காலத்துலன்னு ஆரம்பிச்சா அது ஸ்டோரி இல்ல, வார்னிங். நாங்க 10 பேருக்கு சமைச்சோம். அவள் மனசுல அப்போ 10 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? மாலை நேரம், சீரியல் ஓடுது. ஆனா டிவிக்கு ரிமோட் அவங்க கையில், வீட்டுக்கு கண்ட்ரோலையும் அவங்க கையில். டீ கொண்டு வா டீன்னு சொல்வாங்க, ஆனா அது வேலைக்கு நெக்ஸ்ட் லெவல் தான். இரவு வந்தாச்சு. டே முடிஞ்சாலும் டிராமா முடிவே இல்ல. ஆனா ஒரு நாள் நம்ம மினியேச்சர் மருமகள் சைலண்டா இருந்தவ சடனா ஸ்டார்ம் ஆகுறா. இனஃப் இஸ் இனஃப். அடுத்த நாள் காஃபி ரெடி. ரெஸ்பெக்ட் இல்லனா ரீஃபில் கிடையாது. சாப்பாடு இருக்கு. கம்ப்ளைண்ட் வந்தா நெக்ஸ்ட் நாள் ஃபாஸ்டிங். மாமியார் ஷாக். அந்த ஒரு நாள்ல ரூல் ஃபாலோ பண்றவங்க ரூல் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சின்ன வீடுதான், ஆனா வாய்ஸ் சின்னதுனால வேல்யூவும் சின்னதுன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு ஸ்டோரி இல்ல, இது ஒரு வார்னிங். மினியேச்சரா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கும். இதுதான் மினியேச்சர் மாமியார் கொடுமை. இந்த உலகத்திலேயே டேஞ்சரஸ் பிளேஸ் என்ன தெரியுமா? பேட்டில் ஃபீல்ட் இல்ல, மாமியார் கிச்சன். இது ஒரு வீடு இல்ல, இது ஒரு மினியேச்சர் வார் ஜோன். இந்த வீட்ல இருக்கிற மருமகள் ஹைட் மட்டும் சின்னது, ஆனா அவளோட பிரஷர் மவுண்டன் சைஸ். காலை 5 மணிக்கு அலாம் அடிக்கும், ஆனா எழுந்திருன்னு சொல்றவங்க பாஸ், வேலை பண்றவங்க தான் ரியல் ஹீரோ. காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கணும், சாப்பாடு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்போதான் அவள் மனசுல கூகுள்ல சர்ச் பண்றது ஈஸி, மாமியார சாட்டிஸ்ஃபை பண்றது இம்பாசிபிள். சின்ன கிச்சன், பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஸ்பேஸ் குறைஞ்சா ப்ராப்ளம் இல்ல, பீஸ் குறைஞ்சாதான் ப்ராப்ளம். ஒரு சைடுல குக்கிங், ஒரு சைடுல கிளீனிங். அதுக்குள்ளே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறவங்க நீங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. மதியம் வந்தாச்சு. என் காலத்துலன்னு ஆரம்பிச்சா அது ஸ்டோரி இல்ல, வார்னிங். நாங்க 10 பேருக்கு சமைச்சோம். அவள் மனசுல அப்போ 10 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? மாலை நேரம், சீரியல் ஓடுது. ஆனா டிவிக்கு ரிமோட் அவங்க கையில், வீட்டுக்கு கண்ட்ரோலையும் அவங்க கையில். டீ கொண்டு வா டீன்னு சொல்வாங்க, ஆனா அது வேலைக்கு நெக்ஸ்ட் லெவல் தான். இரவு வந்தாச்சு. டே முடிஞ்சாலும் டிராமா முடிவே இல்ல. ஆனா ஒரு நாள் நம்ம மினியேச்சர் மருமகள் சைலண்டா இருந்தவ சடனா ஸ்டார்ம் ஆகுறா. இனஃப் இஸ் இனஃப். அடுத்த நாள் காஃபி ரெடி. ரெஸ்பெக்ட் இல்லனா ரீஃபில் கிடையாது. சாப்பாடு இருக்கு. கம்ப்ளைண்ட் வந்தா நெக்ஸ்ட் நாள் ஃபாஸ்டிங். மாமியார் ஷாக். அந்த ஒரு நாள்ல ரூல் ஃபாலோ பண்றவங்க ரூல் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சின்ன வீடுதான், ஆனா வாய்ஸ் சின்னதுனால வேல்யூவும் சின்னதுன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு ஸ்டோரி இல்ல, இது ஒரு வார்னிங். மினியேச்சரா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கும். இதுதான் மினியேச்சர் மாமியார் கொடுமை.